நம சிவாய. சிவாய நமவோம். வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறைவணக்கம். ஆடிக்கொண்டாரந்த வேடிக்கை காணக்கண் ஆயிரம் வேண்டாமோ, ஐயன் ஆடிக்கொண்டாரந்த வேடிக்கை காணக்கண் ஆயிரம் வேண்டாமோ, நாடி துதிப்பவ பங்கில் உரைபவ, நாடி துடிப்பவ பங்கில் உரைபவ, நௌபர் திரு செம்பொன் அம்பலவானவர், நௌபர் திரு செம்பொன் அம்பலவானவர், ஆடிக்கொண்டாரந்த வேடிக்கை காணக்கண் ஆயிரம் வேண்டாமோ, பங்கே பாத சிலம்ப செய்தாட பாத சதங்கைகள் கிண்கி நின்றாட, பங்கைய பாத சிலம்ப செய்தாட பாத சதங்கைகள் கிண்கி நின்றாட, பங்கையமுடனே உரித்து தரித்த புலித்தோ அசைந்தாட, பங்கையமுடனே உரித்து தரித்த புலித்தோ அசைந்தாட, கங்கையிலேந்திய மான் மழுவாட செம்பர் குலைகன் முயலகனாட, கங்கையிலேந்திய மான் மழுவாட செம்பர் குலைகன் முயலகனாட, கங்கையிலம்பிரை செஞ்சடையாட கனக சபைதனிலே, ஆடிக்கொண்டாரந்த வேடிக்கை காணக்கண் ஆயிரம் வேண்டாமோ. நன்றி. சிவாய நம. சிவாய நம. அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சபஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. ஓம் நமோ நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஆஞ்சநேயாய வித்மகே வாயுபுத்ராய தீமகி தன்னோ அனுமத் பிரசோதயாத். அகில உலக மகளிர் ஜோதிட பேரவை தமிழ்நாடு மகளிர் சேவா அறக்கட்டளை நடத்தும் மிக சிறப்பான நன்னாளில் மெகா கருத்தரங்கம் கரூர் மாவட்டத்தில் வாங்கல் மெயின் ரோட்டில் இப்போ நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பஞ்சமி திதி. வாராகி அம்மனுடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி வாராகி தேவியுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் எல்லாருக்குமே கிடைக்கணும். ஏன்னா சட்டன்னு ஒரு விஷயம் நடக்கணும், நமக்கு ஏதாவது தடைப்பட்ட காரியங்கள் உடனடியாக தீர்வை கொடுக்கக்கூடியவள் யார் அப்படின்னா வாராகி அம்பாள். இந்த மாதிரி பஞ்சமி திதியில் நம்ம வழிபாடு எடுக்கும் பொழுது அவளுக்கு மெயினாக நெய்வேத்தியம் அப்படின்னா பால் பாயசம் சர்க்கரை பொங்கல்லாம் ஆஸ் யூஷுவல் நம்ம வச்சுக்கிறது. ஆனாலும் இந்த கரும்பு சர்க்கரை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு இஷ்டமான ஒரு நெய்வேத்திய பொருட்கள் இருக்குது. அதில் கரும்பு சாறு ரொம்ப விசேஷமானது வாராகி அம்பாளுக்கு. இந்த பஞ்சமி திதியில் சனிக்கிழமையும் வரக்கூடிய ஒரு சித்த யோகமாக அமிர்த யோகமும் இன்றைக்கி வருதுங்க. அப்பேற்பட்ட இந்த நாளில் அவிட்ட நட்சத்திரங்க. இப்போ நான் மிருகஷீரிடம் அவிட்டம் அப்படிங்கும்போது தாராபலத்தில் அவ்வளவு சிறப்பு இல்லை, ஏன்னா ஜென்மத்தாராங்கிற மாதிரி வரும். அதனால் இப்போ 12:30 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரம் வந்துடுங்க சார். அப்போ அந்த சதயம் என்னென்னா திருவாதிரையோடைய நட்சத்திரம், 2வது நட்சத்திரம் மிதுனத்தில் கம்யூனிகேஷனுங்கிற இடத்துல வரக்கூடிய நட்சத்திரம். அப்போ ராகுங்கும்போது அப்போ நிறைய அன்பர்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். எல்லாமே ஒவ்வொரு நாளை கொண்டும் நட்சத்திரத்தை கொண்டும் திதியை கொண்டு தான் நமக்கு அந்த நாளுடைய பயணம், இந்த கிரகத்தோடைய அமைப்பு பஞ்சபூதம் வாங்கி நமக்கு கொடுக்குது. இப்போ ஐயா பாடியிருக்கார் ரொம்ப சிறப்பான சிவனுடைய பாடல் ஆடிக்கொண்டார். அதை எப்படின்னா வேடிக்கை காண 1000 கண்கள் அப்படிங்கும்போது இந்த பாடல் இசை சொரூபமாக ஒரு நல்ல கீர்த்தனையாக பாடக்கூடிய அமைப்பு. எதனால் அப்படின்னா மிதுனம் அப்படிங்கிற நம்ம தலைமையில் இன்றைக்கி நம்ம நடத்தக்கூடிய இந்த கருத்தரங்கத்துக்கு யார் ஒரு காரணம் அப்படிங்கிறது இருக்குல்லங்க. அப்போ அந்த ராசியோடைய செயல்பாடு வேலை செய்யுதுங்க.
திருவாதிரை நட்சத்திரம் நடராஜருடைய நட்சத்திரமாக இருக்கனால அந்த பாடலை அவர் கரெக்டாக அவருடைய நாவில் வந்து அழகான ஒரு கீர்த்தனையாக பாடி காமிச்சார். வாழ்த்துக்கள்ங்க சார். இப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னா, நம்மளுடைய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இப்படி கிரக நட்சத்திர சாரம் பொருந்தி தான் வருது.